Savaha, the Chennai Silks. சென்னை மெரினா கடற்கரையில் கடைகளை ஒதுக்குவதற்கான குலுக்கல் முறை தேர்வு கூட்டத்தை வியாபாரிகள் புறக்கணித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், விவரங்கள். அமைய உள்ள 300 கடைகளுக்கான வியாபாரிகளை தேர்வு செய்வதற்காக தற்போது சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் தற்போது இந்த குலுக்கல் முறை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வின் மூலம் அவர்களுக்கு 300 கடைகள் ஒதுக்கப்படும் என்றும் மாநகராட்சி சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னை மாநகராட்சி அலுவலர்கள் அடங்கிய இந்த இடைக்கால குழுவினுடன் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி என் பால் வசந்தகுமார் மேற்பார்வையில் தான் இந்த குலுக்கல் முறை என்பதும் தொடங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவின்படி 1417 நபர்களில் 1395 நபர்களுக்கு விரைவு அஞ்சல் மூலமாகவும் அதே போல ஒரு நபருக்கு நேரிலும் அறிவிப்புகள் என்பதும் வழங்கப்பட்டிருந்தது. 21 நபர்கள் இதற்கு முன்பாகவே அறிவிப்பினை பெற மறுத்துவிட்டார்கள். தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குலுக்கல் முறையினையும் எந்த ஒரு வியாபாரிகளுமே அதற்கான ரசீதை பெற்றுக் கொள்ளவில்லை. அதே போல குலுக்கல் முறை தேர்வு செய்யக்கூடிய முறையிலும் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்பது அதிர்ச்சிகரமாக ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளினுடைய விவரங்களை செய்வதற்காக முதல் படியாக அவர்களுக்கு 5 கடைகள் ஒதுக்குவதற்கான அந்த குலுக்கல் முறை என்பதும் செய்யப்பட்டிருந்தது. எந்த ஒரு நபரும் வராத காரணத்தினால் அவர்களுக்கான அந்த பெயர் பட்டியலை மட்டும் மாநகராட்சி அலுவலகம் குறிப்பிட்டு எடுத்து வைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிமன்ற ஆணையில் குறிப்பிட்டுள்ளதை போலவே மெரினா கடற்கரையில் 4 திட்ட பகுதிகளிலும் 300 கடைகள் குறிப்பாக ஒவ்வொரு வகைப்பாடுகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. உணவு வகைப்பாட்டிற்கு 100 வியாபாரிகளும், அதே போல அலங்கார மற்றும் பரிசு பொருட்கள் வகைப்பாட்டிற்கு 100 வியாபாரிகளும், பொம்மை பொருட்கள் வகைப்பாட்டிற்கு 100 வியாபாரிகளும் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக காலை 10 மணி முதல் 2 மணி வரை அலங்கார பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் வகைப்பாட்டிற்கான குழுக்கள் பிற்பகல் 2 மணி முதல் 4:30 மணி வரையிலும் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். பொம்மை பொருட்களுக்கான வகைப்பாட்டிற்கும் அதாவது மாலை 4:30 மணிக்கு நடைபெறும் என்றும் தெரிவித்திருந்தனர். இப்படி ஒவ்வொரு ஏற்பாடுகள் என்பதும் மாநகராட்சி அதிகாரிகள் செய்திருந்த போதிலும் வியாபாரிகள் 300 கடைகள் ஒதுக்கப்பட்டால் மொத்தம் 1600 கடைகள் தற்போது மெரினா கடற்கரையில் அமைந்திருப்பதால் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் என்று தெரிவித்து தற்போது இந்த குலுக்கல் முறையினை புறக்கணித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். அந்த போர்டுல E2 எழுதுங்க. 603 அந்த பக்கம் போயிருங்க சார். முத்தையா சார் திறந்து நீங்களே வாங்கி கொடுத்து நீங்களே திறந்துடுங்க. $491 491 அந்த போர்டு எழுதுறீங்க. E3 ல எழுது. கடையம் E4 எழுதுங்க போர்டுல. E5 மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. $747